Welcome to 3-week workshop on programming in C++. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் இன் C++ அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலி இட்ஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பாலிமார்பிசம் வந்து play a different role in different situation. So there are two types of polymorphism பார்த்திருப்போம், compile time and runtime. So compile time polymorphism அப்படின்னா at the time of compilation itself the compiler வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் இதுதான் இந்த இடத்துல வர்க் ஆகுது அப்படின்னு prediction பண்றது அப்படிங்கிறது தான் compile time polymorphism அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஓவர்லோடிங் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்கு, இன்னொன்னு ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டர் சிம்பலே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர்லோட் பண்ணுவோம். ஓகே, சோ அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க ஹியர் இட் இஸ் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். அப்ப எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் வர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் நம்ம படிக்கும்போது ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது இது ரெப்ரசென்ட் த வேல்யூ. அந்த வேல்யூ மேபி கேரக்டரா இருக்கலாம், ஆர் மேபி இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். But it won't be a user defined data type. For example, object இருக்கக்கூடாது, வெறும் அரே நேம் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலா எடுத்துக்கலாம் அரே இண்டெக்ஸ், பட் வெறும் அரே நேம் வச்சு டைரக்டா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. So if you want to perform the operation, நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணனும் on user defined data type. User defined data type means that it is an object. Then we can go with operator overloading. For example, let us take one simple example. Okay, so there is two students in the class, S1 and S2. So what I need to do is, so that I'm going to consider the three subject mark, 89, 90. So this is the three subject mark for S1. So this is the 8 subject mark for three subject mark for S2. What I need to do is, I need to find the average value for these two. இந்த ரெண்டு பேத்தோட average value நான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பேத்தோட ஆவரேஜ் எனக்கு வேணும், பிளஸ் எனக்கு கிளாஸோட ஆவரேஜ் மார்க்கும் எனக்கு வேணும். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க்கும் எனக்கு வேணும், பிளஸ் ஓவரால் ஆவரேஜ் மார்க்கும் வேணும் கிளாஸோடது. சோ அப்ப இதை நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, சோ உங்களுக்கு தெரியும் கிளாஸோட ஆவரேஜ் மார்க்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அதுல நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். இப்ப அக்கார்டிங் டு என்னோட லாஜிக் படி ஸ்டூடெண்ட் S1ஐயும் S2வையும் ஆட் பண்ணணும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணணும். இதே வந்து ஓவரால் ஆவரேஜ் வேணும்னா எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ பட் தி கான்செப்ட் ஒண்ணுதான். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் S1ஐயும் S2வும் ஆட் தான் பண்றோம். பட் ஹியர் S1 and S2ங்கிறது இட் இஸ் a ஆப்ஜெக்ட். இப்போ நான் ப்ரோக்ராம் யூசர் நான் வந்து ஜஸ்ட் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும் தான் நான் சொல்லணுமே தவிர்த்து இந்த சப்ஜெக்ட் நான் ஆட் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. சோ ப்ரோகிராமர் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ஒரு சிம்பிள் கிளாसेस நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். So just I'm going to create a one class to represent the student information. So student informationல 3 marks வேணும் நம்ம சொல்லிருக்கோம். According to the user expectation there are 3 marks we need to maintain. நம்ம 3 மார்க் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணனும். சோ 3 மார்க் நான் மெயின்டைன் பண்றேன். சோ இப்போ என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன் for யாருக்கு, ஸ்டூடண்ட்க்கு. சோ I need to represent 3 mark M1 M2 and M3. சோ 3 மார்க் எடுத்துட்டேன். I need to find a total, individual total எனக்கு வேணும். Then also I need I don't want to waste the memory. எனக்கு கண்டிப்பா டோட்டல் இன்டிஜரா தான் இருக்கும். Then I need average also, but average வந்து floatல வரும். avg ன்னு கொடுத்துட்டேன். So these are the data members. பட் நாம என்ன பண்ணணும், எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டெஃபினிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Okay, so now the syntax ready, means now the object is ready, but we need to perform a calculation. But before that we need to initialize. So for initialization, just I'm going with the constructor. I don't want to take any risk to get a user input. You have to decide what type of input you want. Just here I'm going to use constructor. There are 3 mark I need, so that I'm going to use 3. நான் எனக்கு 3 மார்க் வேணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 மார்க் நான் இன்புட்டா எடுத்துருப்பேன். சோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிருக்கோம்,
parameterized constructor இருக்கு. The number of parameters வந்து நம்மளோட யூசரோட சாய்ஸ் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப யூசர் லோக்கல் வேரியபிளோட பேரும் பிளஸ் வந்து லோக்கல் வேரியபிளோட பேரும் பிளஸ் டேட்டா மெம்பரோட பேரும் ஒரே மாதிரி இருக்கறனால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக this அப்படிங்கறத யூஸ் பண்றேன். You know that this யூஸ் பண்ணோம் அப்படின்னா always this pointer point to the current object தான். So m3 equal to m3. So now I'm going to calculate it. இப்போதைக்கு நான் calculate பண்ண போறேன். So there are two calculations I need. One is a total. So current object. So if you want நீங்க இந்த இடத்துல நீங்க this ன்னு போட்டீங்கனாலும் யாரும் எதுவும் ஆகாது. Because it's a current object தான் உங்களுக்கு மீன் பண்றோம். m3. So just I'm going to add all the marks divided by 3. And I'm going to calculate average. So total divided by 3.0. நமக்கு அப்பதான் floatல exact value கிடைக்கும். So just recall type conversion method. Otherwise இதுவும் 3 ன்னு போட்டனா integer by integer வந்து integer மாறிடும். So loss of information possible. So correct பண்ணியாச்சு. Just I'm going to use a method. Display method or show method வச்சு just நான் எல்லா வேல்யூ display பண்ணி காமிக்கிறேன். So m1, okay, so then see out I'm going to display m2, then see out so m3 equal to m3, then I need to display the total and average. So total equal to then I'm going to display the average ABT. So நான் just நான் எனக்கு தேவையானதை நான் display பண்ணி காமிக்கிறேன். So just முடிஞ்சிருச்சு. So now என்ன பண்ணணும்? So நான் compile பண்றேன் and check for is there any error. எந்த எரரும் இல்ல. So methods எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் public செக்ஷனுக்கு கீழ தான் வச்சிருக்கேன். So நான் என்ன பண்றேன் ரெண்டு ஸ்டூடண்ட் எனக்கு வேணும். One is S1. So you know that this a parameter is a constructor நமக்கு வேணும்னு சொல்லிருக்கோம். So 3 மார்க் நான் பாஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும். கொடுத்தாச்சு. சோ இப்போ என்ன பண்ணணும்? சோ வேல்யூ அசைன் ஆயிரும். கால்குலேஷன் பண்ணாதான் நமக்கு தெரியும். சோ s1.call இந்த ரெண்டையும் கால்குலேஷன்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் அதுல என்ன வேல்யூஸ் இருக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ டிஸ்ப்ளே மெத்தடுக்கு வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஷோன்னு வச்சிருக்கேன். ஷோ மெத்தட்ஸ் நான் கால் பண்ணிட்டேன். சோ now I'm going to compile. அடுத்தது நான் ரன் பண்ண போறேன். Just output பார்த்துக்கலாம். So then we will check it on it. It's a space இருந்தா நல்லா இருக்கும். So just I'm going to run. Sorry, I'm going to press F7. எப்படி work ஆகுதுன்னு F7 பார்க்கலாம். So always execution நமக்கு தெரியும் மெயின்ல இருந்து தான் work ஆகும். So இந்த object create student S1 தான் object creation தான், பட் பக்கத்துல parameters இருக்கு. So that it invoke constructor. So it is a parameterized constructor work ஆகும். So local variable இருந்து data memberக்கு நம்ம வேல்யூவை காப்பி பண்ணியாச்சு. So அதே போல S2 க்கும் values assign ஆயிடுச்சு. So memory allocate ஆயிடுச்சு. So memory allocate ஆகும்போது initial values வந்து M1, M2, M3 க்கு assign பண்ணியாச்சு. But side by side we need to once the M1, M2, M3 update ஆகுச்சுன்னா கண்டிப்பா total and average வந்து கண்டிப்பா நம்ம update பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் கால் பண்ணிட்டேன். So s2.call பண்ணும்போது அதுவும் calculation வந்துருச்சு. So now it will display the value of m1, m2, m3 and the total and average as usual அது எல்லாமே display ஆகுது. அதே போல for student s2 க்கும் வந்து உங்களுக்கு as usual display நடக்குது. Okay. So இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா so இது வந்து as usual display வந்துருச்சு. Okay. So just to check it yeah, there is a small correction here. So total வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா இருக்குல. Sorry, total divide by 3 வராது. Now you have to run this. There is a logical error. So now the logical errors
Logical errors are rectified. Now you have to check it whether its answer is correct. Okay, so now the answer is correct. Okay, so now okay, so ipo enna panniyaachu appadina namba panniyaachu. But now what I need to do is I need to find the class average for every subject M1, M2, M3 and as well as for class average. I mean class average also. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளா ஐ டோன்ட் புட் லைக் S1 டாட் M1 பிளஸ் S2 அந்த மாதிரி நான் பண்ண முடியாது. சோ நான் என்ன பண்ணுவேன், இப்ப அந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இட் இஸ் நாட் பாசிபிள். வேணா நம்ம ஒரு அடிஷன் ஆபரேஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் மீன்ஸ் இட் மஸ்ட் பி இன்டிஜரா இருக்கணும். மீன்ஸ் சாரி இட் மஸ்ட் பி பிரைமரி டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ தட் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா கம்பைலர் மேக்ஸ் எரர் மெசேஜ் தட் இல்லீகல் ஆபரேஷன் ஸ்ட்ரக்சர். That is called illegal structure operation because it is a user defined data type. S1 ங்கிறது variable கிடையாது, it is a object. So user defined object இதெல்லாம். So user defined object க்கு ஆபரேஷன் பண்ணனும் அப்படினா நார்மலா கம்பைலர் எரர் காமிக்குது. So இதுக்கான சொல்யூஷன் தான் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப நான் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸை நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா இப்ப தெரிஞ்சிருச்சு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எப்போ போகணும்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நம்ம டைரக்டா ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா we can go with ஆபரேட்டர் ஓவர்லோடிங். ஒன்ஸ் ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ரிட்டர்ன் கீவேர்ட் வித் ரிட்டர்ன் டைப், the return type of the function, then followed by the operator, it is a keyword, then followed by the operator symbol. What is the symbol you are going to apply? Then you have to define arguments and you have to define the logic of your operation. இங்க நான் என்ன பண்ணணும், எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இந்த ஆபரேட்டர் ரெண்டு வேளை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங், it is a function so that you have to define as a member function or otherwise you have to define as a friend function. மெம்பர் ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணலாம், இல்லனா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாவும் நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஆபரேட்டர்ங்கிறது ரெண்டு பேசிக் டைப்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் இன்புட்டை பேஸ் பண்ணி. அப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க யுனரி ஆபரேட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யுனரி ஆபரேட்டருக்கு மெம்பர் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, கரண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ. சோ இதே வந்து யுனரி ஆபரேட்டர் இல்லாம யுனரி ஆபரேட்டர் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா we need to define. ஏன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை கால் பண்றதுக்கு, சோ தட் அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். ஓகே, பைனரி ஆபரேட்டர் எடுத்துக்கலாம். பைனரி ஆபரேட்டர்னா மெம்பர் ஃபங்க்ஷன்னா 1 ஆர்குமெண்ட் வேணும், இதே ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும். ஓகே, I will define what it is அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆயிடும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபங்க்ஷன் இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. So here S1 plus S2 it is a binary operator நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். So that we need to find a compiler equivalent for this. So compiler equivalent என்ன அப்படின்னா நீங்க மெம்பர் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே ஃபங்க்ஷனை நீங்க மெம்பர் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா the equivalent function translator என்ன அப்படின்னா இப்படிதான் ஒர்க் ஆகும். சோ அந்த ஆபரேட்டருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா the current object dot s1 dot because it is a member function so that the first object it is always act as a current object. Then what is the symbol இருக்குன்னு பாருங்க, plus it will be act as a function name. Then அதுக்கப்புறம் இருக்கிற ஆபரேட்டர் வந்து will be passed as ஆர்குமெண்டா பாஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதே in case if you are mentioned as a friend function, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பிளஸ் ஆனா ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. சோ தட் கரண்ட் ஆப்ஜெக்டும் நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஃபார் எதுக்காக பைனரி கான்செப்ட்ஸ்க்கு, பைனரி ஆபரேட்டருக்கு. இன் கேஸ் இதே யுனரி ஆபரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா யுனரி ஆபரேட்டரா இருந்துச்சுன்னா மெம்பர் ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளை பண்ணும்போது S1 பிளஸ் பிளஸ் அப்படின்னு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யுனரி ஆபரேட்டரா இருந்துச்சுன்னா மெம்பர் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ என்னோட S1 இஸ் அ கரண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் பிளஸ் பிளஸ் அண்ட் எம்டி. பட் இதே நீங்க ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா in case if you are implementing as a friend function object வராது, அந்த ஆப்ஜெக்ட் நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். so that S1 will be passed as argument. so this is a compiler equivalent. compiler itself automatically it convert. நீங்க இப்படி எழுதினாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா டிஃபைன் ஆயிரும். so that எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா S1 dot plus and S2 will be sent as argument. so here plus will be act as a function name.
சோ அப்போ இந்த மாதிரி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ திஸ் இஸ் a ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் காலுக்கு முன்னாடி எந்த ஒரு ஈக்குவல் ஆபரேட்டர் இங்க இல்ல. so that நான் என்ன பாப்பேன் எதுவுமே இல்லாதனால I'm going to member function first நான் டிஃபைன் பண்றேன். சோ அப்ப return type void. so then அடுத்து வந்து பாத்தீங்கன்னா keyword வந்து operator. the syntax is a return type followed by the operator. Operator is a keyword, then followed by the operator symbol name. Operator symbol name is here, it is a plus, so it will be act as a function name. then for this compiler translation equal இதே மாத்திக்கும் நீங்க பண்ண தேவையில்லை. so that s2 as a argument. so that means that s2 ங்கிறது it's a user defined data type, so that the class name will be a data type. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். so formal parameter name நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து s1. சோ நான் m1 கால்குலேட் பண்ணனும் அப்படினா m1 s2.m1. m1ங்கிறது s1.m1 ன்னு அர்த்தம். சோ கரண்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னா இப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. சோ அதே போல என்ன பண்றீங்க அப்படினா ரெண்டும் ஆவரேஜ் தான் பண்ணனும் உங்களுக்கு m1 பண்ணும்போது. divide by 2, that is a class average, and the subject oda class average oda mark. so this dot m2 current object. so plus augmented object நாங்க s2 னு மேல போட்டுருக்கேனால நான் அத வச்சு current object வச்சு நீங்க ப்ளே பண்ணனும். so then so this dot m3, so this m3, this pointer of m3 because it is a current object. நீங்க this கொடுக்கணும்ங்கற necessity கிடையாது. உங்களுக்கு just for clarificationஸ்க்காக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ நான் இத கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படினா this dot total plus s2 dot total இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பண்ணிக்கிறேன். இல்ல அப்படினா நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் ஓகே டோட்டலுக்கு நான் லாஜிக் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடுல என்ன ஸ்டோர் பண்ணனும்னு பாத்துக்கலாம். so this dot sorry, this is average, so that so we have to find it the total of all the marks வேணும் நமக்கு. or otherwise நம்ம என்ன பண்ணனும் r ஆட் பண்ணிக்கணும். சோ அதான் ஆட் பண்ணதா இங்கேயே இருக்கும். சோ பெட்டர் நான் என்ன பண்றேன் அப்படினா சோ இங்க வந்து நான் ஈக்குவல் எதுமே ரிட்டர்ன் ஆகாதனால சோ s1 லயே ஸ்டோர் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ண ட்ரை பண்றேன். s1ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்ட். சோ m1 m2 m3. so then I need to calculate a total. totalனா எல்லாத்தோட டோட்டல் தான் நான் கால்குலேட் பண்ணனும். so m1. so இது வந்து ஜஸ்ட் ஃபார் எனக்கு தான் தேவைப்படும். so m1 m2 m3. ஆக்சுவலா ஆவரேஜ்க்கு ஆவரேஜ் எடுக்க கூடாது. so that வந்து நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லாத்தோட மார்க்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். m1 ஓகே ஆக்சுவலி கண்டிப்பா மார்க் தப்பா தான் வரும். சரி பரவாயில்ல, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் வந்து ஆவரேஜ்க்கு ஆவரேஜ் எடுக்க கூடாது. பட் நார்மலா மேல ஆல்ரெடி ஆவரேஜ் எடுத்திருக்கேன். சோ அடுத்ததுல உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆவரேஜ் ஈக்குவல் டு கரண்ட் ஆப்ஜெக்ட் தான் ஆவரேஜ்ங்கிறது. சோ கரண்ட் டோட்டல் டிவைட் பை 3.0 because of type conversionங்கிறதுனால. if you want you can f otherwise double மாறியும் இது பண்ணாலும் சரி. ஓகே நோ ப்ராப்ளம். so now it will work. ஓகே இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஜஸ்ட் நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் டிஸ்ப்ளே the value of s1. so display the s1 நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறேன் என்ன ஆகுதுன்னு. now I'm going to compile. the illegal structure operation is eliminated. இதான் இந்த ஃபங்க்ஷன் இல்ல அப்படினா உங்களுக்கு என்ன எரர் வந்துச்சு அப்படினா illegal structure operation அப்படினு வந்துச்சு because you are unable to perform the apply the calculation for user defined objects அப்படினு இருந்துச்சு. so now the operator method நீங்க work பண்ணும்போது automatically the error message will be rectified. the error வந்து உங்களுக்கு rectify ஆயிருச்சு. so இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். operator function யூஸ் பண்ணீங்கன்னா user defined data type-க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதா. ஜாவா வந்து operator overloading support பண்ணாது. so that just to see the average, கண்டிப்பா ஆவரேஜ்ல உங்களுக்கு இன்டிஜரா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த டிஃபரன்சஸ் இருக்கும். மீன்ஸ் தட் டீவியேஷன்ஸ் இருக்கும், அக்யூரசில ப்ராப்ளம் இருக்கும். so don't worry about that. just for லாஜிக்காக பண்றேன். பட் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க தான் கரெக்ட்டா அப்ளை பண்ணனும். okay so here I don't want to define as a one object, but I am expecting to store as a class object. that is called class total. class total நான் வந்து டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படினா சோ இது எப்படி ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படினா class okay before that
Okay, just I can do this. So class total, it is the name of the object equal to s1 and s2. So before function காலுக்கு முன்னாடி equal symbol இருக்கு. So that the function must return. அப்ப நீங்க ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாப்பீங்க. Class total is a object of the student class. So அப்ப void கண்டிப்பா வராது. So object as a return as argument. So that the object வந்து return as argument இல்ல, return as a return type. So that நம்ம என்ன பண்ணனும், so உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், return type வந்து class name போட்டுக்கணும். நான் இந்த இடத்துல நீங்க டெம்பரரியா கிரியேட் பண்ணனும் ஒரு மெமரி. So temporary memory clear பண்ணிட்டு then you have to calculate the value of m1. So m1 ங்கும்போது டெம்பரரில தான் நீங்க ஸ்டோர் பண்ணனும். ஏனா கரண்ட் ஆப்ஜெக்ட்ல வர்க் பண்ண கூடாது. கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து s1. பட் நீங்க டெம்பரரி அலோகேட் பண்ண மெமரில தான் நீங்க ஸ்டோர் பண்ணனும்னு சொன்னீங்க. So just I'm going to add so temp.m3. So இந்த இடத்துல வேணா நீங்க என்ன பண்ணலாம், எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு நீங்க டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்டா இருக்கணும் அப்படினா as you have to decide it what is the method you want. So now the total ங்கிறது வந்துருச்சு. So the total value வந்து பாத்தீங்க அப்படினா so temp dot so entire class ஓட total, so temp ஓட average equal to so அந்த tempல இருக்கிற total value divide by 6 தான். ஏனா 6 சப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்கனால 6 நம்ம போடுறோம். So now it will work. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ரிட்டர்ன் ஆகுது. then ஃபைனலா என்ன பண்ணனும், ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இல்ல அப்படினா எரர் காமிக்கும். அந்த டெம்பரரி மெமரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. so that நார்மலா என்னன்னா இப்போ ஃபைனலா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது at the end it will be written as a temp னு ரிட்டர்ன் ஆகும். so that tempல இருக்கிற வேல்யூ வந்து கிளாஸ் டோட்டல் அப்படிங்கிறதுக்கு காப்பி ஆகிறதுனால கம்பைலரே என்ன பண்ணும் அப்படினா ஒரு டிஃபால்ட் வந்து ஆபரேட்டர் அசைன்மென்ட் ஆபரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து பேக்ரவுண்ட்ல அதே கிரியேட் பண்ணி டெம்ப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே கிளாஸ் டோட்டல்ங்க இருக்கிற மெம்பருக்கு அதே காப்பி ஆயிடும். so that இப்போ இந்த இடத்துல s1.totalம் போடுறேன், கிளாஸ் டோட்டலும் நான் செக் பண்ணி பார்க்கிறேன் என்ன வருது அப்படின்ட்டு. so s1 இந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்காது. ஏன்னா நான் s1 ஓட இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல, மாத்தவே இல்லைங்க. டெம்பரரி ஆப்ஜெக்ட்ல தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். so for this just you can see the left side of your objects. I mean the left side of your calculation உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். yes surely இந்த இடத்துல எரர் இருக்கும். ஏன்னா நான் parameterized constructor தான் பண்ணிருக்கேன். but இந்த temporary object கால் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்குள்ள initialization இருக்கணும். பட் இங்க எந்த ஒரு initialization இல்லாதனால ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு default constructor define பண்ணிக்கிறேன் with no values. நான் எதுவுமே அசைன் பண்ணாம எம்ப்டியா நான் கொடுத்துக்கிறேன். so now I'm going to come run. இதே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் தேர்ட் ஒன் லைனும் பாருங்க மாறி இருக்காது. ஏன்னா ரெண்டு s1 தான். பட் நான் டெம்பரரியா மாத்தி இருக்கிறது now கிளாஸ் டோட்டலா மாறிடுச்சு. so the total will be changed. clear? so this is the way I think we did a small mistake. We can check it whether it will be added all. okay, so all the values will be added. So now it will be shown that I mean this is the output, and now you can check it with the help of f7 how it will work. so there are two parameters the constructor will be invoked and it will display as usual. So just I am going to wait for a completion of s2 will print. Now the operator function will invoke. So then actually this is student temp, so that automatically it will invoke a default constructor. So then the calculation will be performed, then it will be display the value of everything. So just wait for s1 and will be finished. I can show it. So the average displayed is 0, so that there is a problem. Just we can check it what is the problem here. I think maybe we did a problem on a calculation, anything. Yeah, so temp.total, so it will be displayed as usual. So the current object is m1, m2, m3. okay, m1 total divided by 6.0. I'm going to compile. I'm going to run.
It shows 75. Yeah, it shows correctly. So that so this is the way we have to implement the concept of friend functions. Sorry, by using member function. But I told that இது வந்து பாசிபிள் வந்து எது மூலமா பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மூலமாவும் நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த சேம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிளாஸுக்கு வெளியே கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி கிளாஸோட பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது மெம்பர் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் டைப் இட் இஸ் ஸ்டூடெண்ட் ஆப்ரேட்டர் பிளஸ் ஸோ தென் ஆர்குமெண்ட் வந்து நம்ம வேணும்னு சொல்லியிருக்கோம். வழியில ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கோம். Now we have to define it outside. So but under the class scope தான். So that is your convenient as a programmer நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் whether inside பண்றீங்களா or outside, but it returns the same answer. So there is no problem. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so இந்த லாஜிக்ஸ் ஓகே. இப்போ என்ன சொல்லிருக்கோம், so I told that there are two possible ways it will implement. One is by using member function. So member function is over. The next one by using friend function அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அப்போ இதே ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சோ இதான் லாஜிக். சோ ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. சோ தட் இந்த கரண்ட் ஆப்ஜெக்டும் ஆர்குமெண்டா போயிடும். அப்ப நீங்க ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா சோ ஒரு ஈக்குவலன்ட் கான்செப்ட் என்னவா மாறிடும் அப்படின்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் மேக் இட் as a friend function மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்க ஆர்குமெண்டா மாத்தி விடணும், அவ்வளவுதான். So class total equal to plusங்கிறது function in s1 also passed as argument போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டையும் நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும், செகண்ட் ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணணும். சோ தட் அப்ப நீங்க வெறும் m1 அல்லது thisங்கிற இடத்துல மாத்திரணும். s1 டாட் அப்படின்னு நீங்க மாத்தணும். s1 டாட் so it will be replaced. So m1 எங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், s1 இப்போ வந்து நீங்க friend function வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சோ வேற எங்கேயுமே உங்களுக்கு m1 வரல. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா friend function நம்ம மாத்தணும். சோ தட் நமக்கு தெரியும் friendங்கிற கீவேர்ட் வந்து நம்ம டிக்ளரேஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். I'm going to add the keyword friend indicates that you are going to implement as a friend function. இப்போ friend functionனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல class scope இருக்கக்கூடாது. just check the out error செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து கிடையாது, இட்ஸ் நாட் அ மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்ப கிளாஸ் ஸ்கோப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். Now I'm going to compile because these are all not accessible because it is a private. Because it is an object, no, so that it will show like this. Because the temporary object is created, so that if you are creating a new object like this inside of the class, you can't able to access. So you know that in a friend function we can able to access. நம்மளால வந்து friend functionல object argument பாஸ் பண்ணினா மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஒரு புது ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி பண்ண முடியாது பிரைவேட்டா இருந்துச்சுன்னா. சோ அதனால வந்து நீங்க பப்ளிக்கா மாத்தி விட்டீங்கன்னா தான் அக்சஸ் பண்ண முடியும். Now check in. Is a error. Yeah, so curly brace is missing. So now I'm going to compile. Sorry, the parenthesis is missing. So just you can check it. It gives the same answer. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்க F7 பிரஸ் பண்ணி பாருங்க. As usually we invoke two parameterized constructor and the calculations and the printing takes place. Then after that just we need to wait for the operator overloading. So based on the way the compiler கண்டுபிடிச்சு நீங்க friend end போட்டுருக்கீங்களா அல்லது என்ன போடுங்க ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ் வருது ஆட்டோமேட்டிக்கா அந்த friend ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஏன்னா நீங்க மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுக்கல. So that it go for a friend function. The friend function calculation நடக்குது, then it will be displayed. So just you can show it.
So this is for class total will be displayed. You can check the output. So that tracing la konja idarukanaala slow agudhu. So don't worry. So it will have a correct answer. Okay. Okay. So this is the way the calculations will work. So that நீங்க எப்படி implement பண்றீங்க Fenta implement பண்றீங்கன்னா நீங்க தான் decide பண்ணீங்க. As a programmer you have to decide whether we'll go with the Fent function or maybe a member function. But ரெண்டுமே நீங்க implement பண்ணிட்டு ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோ நீங்க சொல்ல முடியாது. It will take only one thing. So இந்த இடத்துல plus operator அப்படிங்கறனால it is a binary operator. Unary operatorங்கிறது next வீடியோல உங்களுக்கு எப்படி வந்து ஒரு unary operator நாம invoke பண்றதுன்னு பார்க்கலாம். So that's all about the basic things about operator overloading method. So thank you.